இங்க ஒரு பொண்ணுல உட்கார்ந்திருக்க காருக்குள்ள திடீர்னு யாருனே தெரியாத தயாரான். யாருடா அவன் கேட்கறதுக்குள்ளேயே அவன் ஒரு மாஸ்க் போட்டு ஏதோ ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறான். அதுல அந்த பொண்ணுங்க மயக்கம் போட்டுறாங்க. இத ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்திருக்க பொண்ணு பார்த்தது பயந்து போயிடுறா. இருந்தாலும் அவனோட பயத்தை வெளியில காட்டிக்காம பொறுமையா அந்த டோரை திறக்க ட்ரை பண்றா. அது அவன் பார்த்ததும் அவளுக்கும் அதே ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறான். கண்ணை திறந்து பார்த்தா ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இவங்களை அடைச்சு வச்சிருக்கான். இப்ப கருத்தரக உள்ள ஒரு சேரோட வந்து கையில இருக்கிற ஒரு டவலை வச்சு அந்த சேரை கிளீனா தொடச்சிட்டு அந்த சீட்ல உட்கார்றான். ஆனா வந்து உட்கார்ந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்தது இங்க இருக்கிற எல்லா பொண்ணுகளும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பயத்தோடய இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் அவளோட ட்ரெஸ் சரி பண்றா. அதை பார்த்தது இவனுக்கு கோபம் வந்துருது. சோ அவளை மட்டும் தனியா வெளியில கூட்டிட்டு போய் பயமுறுத்திட்டு திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிடுறான். இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு டோர் கேப்ல பாக்குறாங்க. அப்ப யாரோ ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க. உடனே அந்த கதவை தட்டி இவங்களை காப்பாத்த சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அந்த லேடி கதவை திறந்ததும் இவங்களுக்கே தூக்கி வரி போட்டுருது. பார்த்தா இவங்களை கடத்திட்டு வந்தவனே லேடி கெட்டப்புல வேற யாரோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்குள்ளே 23 பேரா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கிறுக்கங்கிட்ட மாட்டிக்கிட்டானுன்னு.